بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله فإن خير الزاد التقوى واتقوه يا أولي الألباب فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وآله وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وآله وسلم இவையகம் படைத்தவரை போற்றுகிறேன் புகழ்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் இவையகத்திற்கு ஒரு அருட்கொடையாய் வந்துதைத்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தாங்களும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களது உயிர்களை கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் அத்பாஉ தாபிஊன்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் என்பவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அருளும் அரவணைப்பும் என்றென்றும் எந்நேரமும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக நவைத்துல் அஜீகாம் மாதும்து ஃபீ ஹாதில் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற உயர்தரமான நிய்யத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கண்ணியமானவர்களே பெரியோர்களே வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எவைகளை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுமாறு ஏதிருக்கிறானோ பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை வாழ்க்கையில் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளை வேண்டாம் என்பதாக குர்ஆனை கொண்டும் சுன்னாவை கொண்டும் அந்த படைத்தவன் தடுத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லயத்தியன்ன அலன் நாஸி ஜமான், என்னுடைய உம்மத்துக்கு ஒரு காலம் வரும். 1400 வருடங்களுக்கு முன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஸ்ஸாபிரு அலா தீனிஹி கல்காபிரி அலல் ஜம்ரா, தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வது, தன்னுடைய வணக்க வழிபாடுகளை பாதுகாத்துக் கொள்வது, ஒரு நல்ல மனிதனாக வாழுவது, அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? கல்காபிரி அலல் ஜம்ரா, தன்னுடைய உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்து ஒரு மனிதனை பற்றி பிடிக்க சொன்னால் அவன் எவ்வளவு வேதனை அடைவானோ, அதில் எவ்வளவு தியாகங்களை எடுத்துக் கொள்வானோ, அதே போலதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது, தனது மார்க்கத்தில் ஒரு பேணுதலான மனிதனாக வாழுவது கஷ்டமாக இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்.
அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ கிடைத்திருப்பது இருக்கிறதே, இது மிகப்பெரிய அருள். இந்த அருளை பற்றி நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அமானிதங்களை சுமந்தவர்கள். நாளை கியாமத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறார். லா தஸாலு கதம ஆபிதின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியானுடைய கால் பாதத்தை அல்லாஹ் 4 கேள்விகளுக்கு பதிலளிக்காதவரை நகரக்கூட விடமாட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? வஅன் உம்ரிஹி ஃபீமா அஃனா. இந்த உலகத்தில் உனக்கு தரப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நீ எப்படி கழித்திருக்கிறாய்? உனக்கு இந்த உலகத்தில் தரப்பட்ட ஒவ்வொரு வினாடியும் அது மிகப்பெரிய அருள். وما يعمر من معمر ولا ينقص من عمره الا في كتاب. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளையும் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் நீங்கள் வாழப் போகிறீர்கள், எத்தனை மணித்தியாலங்கள், எத்தனை வினாடிகள் என்பதை எங்களுடைய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த வாழ்க்கையை பற்றி நாளை கியாமத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கப்பட இருக்கிறோம். அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் முழு மனித சமூகத்தையும் பார்த்து கேட்கிறது. அஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா. இந்த உலகத்தில் ஒரு வீணிற்காக, விளையாட்டிற்காக இந்த உலகத்தில் தன்னுடைய மனோகிழ்ச்சி போக்கில் வாழ்ந்து கொள்ளலாம். உங்களை நாங்கள் சாதாரணமான மனிதர்களாக வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். சாதாரணமாக உங்களை கணக்கெடுக்க மாட்டோம், உங்களை கேள்வி கேட்க மாட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று குர்ஆன் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து கேட்கிறது. அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், குல்லும் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் அதை தெரிந்து வைத்திருக்கிறது, அதை அறிந்து வைத்திருக்கிறது. நான் எப்படி அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், நான் எப்படி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய உறவை நான் எப்படி பலப்படுத்திக் கொள்வது என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் தெரிந்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்தில் தெரிந்து வைத்திருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. மனிதனை பற்றி குர்ஆன் பேசும் போதெல்லாம் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட காலத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லுகிறார், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார். இன்னல் இன்சான خلق هلوعا خلق الانسان من عجل خلق الانسان ضعيفا. குர்ஆன் மனிதனுடைய பலகீனங்களை பற்றி பேசுகிறது. இன்னல் இன்சான லரப்பிஹி லகனூத், மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத ஒருவனாகவே இருக்கிறான். நிறைய அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறோம், இந்த உலகத்தின் பல இன்பங்களை வாரி வழங்கி இருக்கிறோம். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் அல்லாஹ்வை மறந்தவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்கள், அல்லாஹ்வை நினைக்கின்ற மனிதர்கள், அல்லாஹ்வோடு தன்னுடைய வாழ்க்கையில் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கின்ற மனிதர்கள், இவர்கள் சொற்பமானவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். ஒரு சஹாபி இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கரீம். யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆன் சொல்லுகிறது உனக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்கள் மிச்சம் குறைவானவர்கள் என்று பேசுகிறது. அந்த சஹாபியை என்னையும் ஆக்கிவிடு என்பதாக அந்த மனிதர் பிரார்த்தனை செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுடைய துஆவை பார்த்து சந்தோஷப்பட்டார். இப்படியான ஒரு மனிதர் உலகத்தில் என்னுடைய காலத்தில் வாழ்கிறாரே. அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உறவு என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றே. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய உறவை என்னுடைய வாழ்க்கையை நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். பாவங்களை விட்டு தூய்மையாகி, பாவங்களிலிருந்து விலகி, அல்லாஹ்வின் பக்கமான உறவை தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஏற்படுத்திக் கொள்வது என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக ஆக்கி விடுவான், ஒரு சிறந்த வாழ்க்கையாக ஆக்கி விடுவான். அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அமானிதங்களை சுமந்தவர்கள். அந்த அமானிதங்களை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்பட இருக்கிறோம். இந்த உலகத்தில் நான் ஒரு நல்ல வியாபாரி, நான் ஒரு உணவகம் செய்கிறேன், என்னுடைய உணவகத்தில் இருந்து மனிதர்கள் வந்து நல்ல உணவுகளை பெற்றுக் கொள்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நான் ஒரு நல்ல நகைக்கடை ஒரு வியாபாரியாக இருக்கிறேன், என்னுடைய கடையிலிருந்து நல்ல ஒரு பெருமதியான பொலித்திகள் நிறைந்த நல்லதொரு தங்கத்தை பெற்று செல்கிறார்கள், அவர் சந்தோஷப்படுகிறார். ஒரு வியாபாரியிடமிருந்து அவர் போகக்கூடிய நேரம். இந்த உலகத்திற்கு நான் செய்யக்கூடிய நிறைய நல்ல விடயங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நான் கொடுத்து விட்டு போகக்கூடிய ஒரு நல்ல தாயாக, தகப்பனாக, ஒரு சமூகத்தின் பிரதியாக இந்த சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் 2 அருள்களை பற்றி பேசியிருக்கிறது. 2 அருள்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்-மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அல்-மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட செல்வம், அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், இது அல்லாஹ்வுடைய அருள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய கண்குளிர்ச்சிக்கு காரணமாக இந்த உலகத்தின் ஒரு அலங்கார பொருளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதே குர்ஆன் சொல்லுகிறது, வஅலமு, நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. இந்த உலகத்தில் எவைகளை உங்களுடைய கண்குளிர்ச்சிக்கு காரணமாக ஆக்கினோமோ சில நேரங்களில் அவைகள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சோதனையாக மாறலாம், மிகப்பெரிய கண்ணீருக்கு காரணமாக மாறலாம் என்பதாக குர்ஆன் சொல்லி வைத்திருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இந்த சமூகத்திற்கு நான் நல்ல குழந்தைகளை, நல்ல பிரஜைகளை உருவாக்கி விட்டு போவது, கொடுத்து விட்டு போவது ஒவ்வொரு ஆண் மகனுடைய, ஒவ்வொரு பெண்ணுடைய ஒரு தாயாக, தகப்பனாக நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்புகளாக இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிபரை பற்றியும், இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையை பற்றியும் தாயும் தந்தையும் சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? சூரா மரியமுடைய வசனத்தை ஓதி காட்டி சொல்வார்கள், மகான அபுக்கின் அஸதின் வ மகானத் உம்மி மரியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையோடு வந்த நேரம், எந்த ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு குழந்தையோடு சமூகத்திற்கு வருகிறார். வரக்கூடிய நேரம் அந்த சமூகத்தில் இருந்த மனிதர்கள் என்ன தெரியுமா கேட்டார்கள்? மக்கான அபுக்கின் அஸதின் வ மகானத் உம்மி மரியா. ஏ மரியமே, உன்னுடைய உம்மா, உங்களுடைய வாப்பா பாவம் செய்த மனிதர்கள் இல்லையே, எப்படி இப்படியான ஒரு குழந்தை ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் எப்படி உன்னுடைய வயிற்றிலே வளர முடியும் என்பதாக கேட்கிறார். எழுதுவார்கள், இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் நல்லதை செய்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஒரு தீயதை செய்தாலும் சரி, அது தாயோடும் தந்தையோடும் சேர்த்துதான் பேசப்படுகிறது. அது ஒரு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? இன்னொரு மனிதர் தன்னுடைய தாயுடைய, தகப்பனுடைய வளர்ப்பை பற்றி பேசுகிறார், நல்லதாக பேசுகிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை. அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டிய மார்க்கத்தை நான் சரியாக கொடுத்திருக்கிறேன். இஸ்லாம் தர்பியத்துல் அவ்லாத் என்ற பாடத்தை அது திருமணத்திற்கு முன்னே பேசுகிறேன். திருமணத்திற்கு பின்னால், ஒரு குழந்தை கிடைத்ததற்கு பின்னால், 6-7 வயதுகளை அடைந்ததற்கு பின்னால் பேசக்கூடிய பாடம் அல்லாது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு வந்தார். வந்து சொன்னார், என்ன தெரியுமா? என்னுடைய மகன் எனக்கு கட்டுப்படுவது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மகனை விசாரிக்க முற்படுகிறார். அந்த மகன் கேட்கிறார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உமரே, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த உலகத்தை 3ஆக பிரித்து 2 பகுதிகளை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு மனிதர். இவரை பார்த்து அந்த பிள்ளை கேட்கிறது, பயப்படாமல் கேட்கிறார், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய பார்வையில் தர்பியத்துல் அவ்லாத் ஒரு பிள்ளையை வளர்க்கும் பொழுது ஒரு தாயாக, தகப்பனாக
இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பிள்ளையை பார்த்து அதில் தொடர்ந்து எல்லாம் அவர்கள் 3 விடயங்களை சொல்கிறார்கள். முதலாவது சொன்னார்கள், என்ன தெரியுமா? உன்னுடைய பிள்ளையை நீ பெற்றெடுப்பதற்கு நல்ல ஒரு தாயை தெரிவு செய்திருக்க வேண்டும். என்னுடைய இந்திரியத்தின் அந்த துளியை சுமப்பதற்கு இவனுடைய கற்பம் தகுதியானதா என்பதை நீ பார்த்திருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையை சுமப்பதற்கு இந்த பெண் தகுதியானவளா என்பதை நீ திருமணத்திற்கு முன்பே தெரிவு செய்திருக்க வேண்டும். இவரிடம் இஸ்லாம் இருக்கிறதா, இவரிடம் குர்ஆன் இருக்கிறதா, இவரிடம் தொழுகை இருக்கிறதா என்பதை நீ பார்த்திருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், என்ன தெரியுமா? உன்னுடைய பிள்ளை உனக்கு கிடைத்ததற்கு பின்னால் நல்ல ஒரு பேரை சூட்டி இருக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், மிக முக்கியமான ஒரு பகுதியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். முதலாவது, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துக் கொடுப்பது ஒரு தாயாக தந்தையாக இருக்க வேண்டும். முதலாவது ஆசிரியர் முஅல்லிம் அல்ல, முதலாவது ஆசிரியர் முதர்ரிஸ் அல்ல, நாங்கள் விமர்சனம் செய்கின்ற மனிதர்கள் அல்ல. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லுகிறார்கள், முதலாவது குர்ஆனுடைய எழுத்துக்களை படிப்பது தாயினுடைய தந்தையுடைய மடியில் இருந்ததால். நாளை கியாமத்தில் ஒவ்வொரு மனிதரும் கேட்கப்பட இருக்கிறோம், என்னுடைய பிள்ளைக்கு நான் குர்ஆனை படித்துக் கொடுத்திருக்கிறேனா? ஒரு பக்கம் குர்ஆனை இந்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிஷ்டவசம் என்ன தெரியுமா? குர்ஆனை ஒரு 14-13 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்காக குர்ஆனை ஒதுக்கி வைத்திருக்கிறது. குர்ஆன் அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு வேதம் அல்ல. குர்ஆன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அருளாக கொடுக்கப்பட்டது. இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சொத்தது. அந்த சொத்தை இன்று வரைக்கும் 60-70 வருடங்களில் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். குர்ஆன் ஓத தெரியாது. அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் குர்ஆன் ஓதாத ஒரு சிறிய சமூகம், வயதுகளில் குறைந்த சிறுவர்கள் இன்னும் சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3ஐயும் சொன்ன போது அந்த பிள்ளை சொல்லுகிறார், என்ன தெரியுமா? உன்னிகிய மஜூசியா, என்ற தாய் இருக்கிறாரே, இவர் நெருப்பை வணங்குகின்ற ஒரு பெண்மணி, அவரிடமிருந்து நாம் என்ன இஸ்லாத்தை எதிர்பார்க்க முடியும்? அப்படியான ஒரு பெண்ணிடமிருந்து நான் என்ன இஸ்லாத்தை எதிர்பார்க்க முடியும்? இரண்டாவது சொல்லுகிறான், எனக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? ஜுஅலுன், அரபியிலே மதங்களை உருட்டுகின்ற வண்டுக்கு பயன்படுத்துவார்கள். மூன்றாவது சொல்லுகிறான், முக்கியமான ஒரு பகுதி, நாளை கியாமத்தில் என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் அப்படியான ஒரு வாசகத்தை கியாமத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் பயன்படுத்தி விடக்கூடாது. வலம் யஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதன் மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து ஒரு ஹர்ஃபை கூட இவருடைய வாழ்க்கையில் எனக்கு கற்றுத் தந்தது கிடையாது. அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இமாம் ஷாஃபியை பற்றி பேசுகிறோம், இமாம் புகாரியை பற்றி பேசுகிறோம். மிக பெரும் அறிஞர்கள், இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு சேவை செய்தவர்கள், எங்களுக்கு இஸ்லாம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். இவர்களுக்கு பின்னால் இருந்த பின்புலம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு நல்ல தாய் இருந்தார், ஒரு நல்ல தகப்பன் இருந்தார். இமாம் ஷாஃபியை பற்றி பேசுகிறோம். இமாம் ஷாஃபியினுடைய தாய், இமாம் ஷாஃபி குர்ஆனை படிப்பதற்கு முன்னால் மிக அழகாக குர்ஆனை தெரிந்து வைத்திருந்தார். இமாம் புகாரியை பற்றி பேசுகிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனை ஹதீஸை படிப்பதற்கு முன்னால் இமாம் புகாரியுடைய தாய்க்கு குர்ஆன் மிக நன்றாக தெரிந்திருந்தது. அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபியுடைய தாய் ஒரு வழக்குக்காக கொண்டு வரப்படுகிறார். இமாம் ஷாஃபியுடைய தாய் ஒரு வழக்குக்காக கொண்டு வரப்படுகிறார். குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு ஆண் சாட்சிக்கு வரும்போது ஒரு ஆண் இல்லாத போது 2 பெண்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு ஆணுக்கு நிகராக 2 பெண்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன் தெரியுமா கொண்டு வரப்பட வேண்டும்? ஒரு பெண் தவறு செய்கின்ற போது, ஒரு பெண் சில நேரங்களில் அவள் மறந்து விடுவாள். ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அந்த நிகழ்வில் ஒரு பகுதியை அவள் மறந்து விடுவாள். அந்த மற்ற பகுதியை மற்றைய பெண் தூக்கி கொடுக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் கொண்டு வரப்படுகிறார். காலை சொல்லுகிறார், நீதிபதியாக இருந்தவர் சொல்லுகிறார், இமாம் ஷாஃபியுடைய தாயை வேறொரு அறையில் வையுங்கள், வேறொரு அறையில் வையுங்கள். இந்த பெண்ணை விசாரித்து விட்டு இமாம் ஷாஃபியுடைய தாயை நான் விசாரிக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் கேட்டார், என்ன தெரியுமா? காலியை பார்த்து கேட்கிறார், நீதிபதியை பார்த்து கேட்கிறார், இஸ்லாம் தெரியாத ஒரு காலியாக இருக்கிறீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, 2 பெண்கள்
அவர்கள் சாட்சிக்கு கொண்டு வரப்படுகின்ற போது, ஒரு பெண் தவற வருகின்ற போது அடுத்த பெண் தூக்கி கொடுக்க வேண்டும். என்னை இன்னும் ஒரு அறையில் வைத்தால் எப்படி நான் தூக்கி கொடுப்பேன்? அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை எழுதுகின்ற அந்த இஸ்லாமிய அறிஞர் சொல்லுகிறார், இமாம் ஷாஃபியுடைய தாய்க்கு, இமாம் ஷாஃபிக்கு முன்னால் குர்ஆனை அந்த தாய் படித்திருந்தார். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் குர்ஆனை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மரணத்துடைய தருவாயில் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் குர்ஆனை கொடுத்திருக்கிறேன். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டார்கள், மதீனாவினுடைய திரை சிறையில் நிறைய பணம் இருக்கிறது, உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும்படியாக சில பணங்களை பைத்துல் மாலிலிருந்து எழுதி வைத்து விடுகிறோம். சொன்னார் என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் கரஅ சூரத்துல் வாகிஆ லம் துஸிபஹு ஃபாகத்துன் அபதா. யாரெல்லாம் இரவு நேரங்களில் சூரா வாகிஆ இதா வகஅத்தில் வாகிஆ லைஸ லிவகஅத்திஹா காதிபா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூராவை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு வறுமை வரமாட்டாது என்று இந்த உலகத்துக்கு அருளாக வந்த மனிதர் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த சூறாவை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் படித்துக் கொடுத்திருக்கிறேன். சொன்னார் என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், குர்ஆனை திறந்து பார்க்காத, குர்ஆனை ஓதாத உள்ளங்களால் வறண்டு போன ஒரு சமூகம் இருப்பார்கள், அவர்களுக்கு உங்களுடைய பைத்துல் மாலிலிருந்து நீங்கள் தாராளமாக பணம் கொடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவைப்பட மாட்டாது என்ற கருத்தை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கும் எனக்கும் இடையிலான உறவு எந்த அளவுக்கு? ஒரு அறிஞரிடம் கேட்டார்கள், குர்ஆனுக்கும் எனக்கும் இடையிலான உறவு அது எப்படி இருக்க வேண்டும்? அவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ எவ்வளவு சந்தோஷம் வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த ஒரு தூரம் குர்ஆனுடைய உறவை ஏற்படுத்திக் கொள்ளும். குர்ஆனை ஓதுகின்ற ஒரு மனிதனாக, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் விளங்குகின்ற ஒரு மனிதனாக, குர்ஆன் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ரஹ்மத் அது. அந்த ரஹ்மத்தை யாரெல்லாம் சுமந்து கொள்வார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சீரழிகளாக வாழ்வார்கள். அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் குர்ஆனை திறந்து பார்க்காமல் என்னுடைய நாட்கள் கழியக்கூடாது என்பதில் ஒவ்வொரு மனிதனும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக இந்த உலகத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதிதான் குர்ஆனுடைய ஒரு பகுதியை நான் இன்றைய தினம் பார்க்காமல், குர்ஆனுடைய ஒரு பகுதியை ஓதாமல் என்னுடைய இன்றைய நாள் கழிந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது. ஸ்பெயினுடைய வரலாற்றை எழுதிய ஒரு முஸ்லிம் வரலாற்றாசிரியர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் ஸ்பெயின் 800 வருடங்கள் முஸ்லிம்களுடைய வெளியில் இருந்த ஒரு பூமி அது. ஏன் தெரியுமா 800 வருடங்கள் முஸ்லிம்களுடைய வெளியில் இருந்தது? அவர் காரணம் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், ஸ்பெயினில் நாங்கள் கண்டோம், ஸ்பெயின் 800 வருடங்கள் முஸ்லிம்களுடைய கையில் இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? ஸ்பெயினில் ஒவ்வொரு வீடுகளிலும் குர்ஆனுடைய மனிதர்கள் இருந்தார். குர்ஆனை படிக்கின்ற, குர்ஆனை ஓதுகின்ற, குர்ஆனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு மனிதர்கள் அன்றைய சமூகத்தில் இருந்தார்கள். அதனால் தான் 800 வருடம் ஸ்பெயின் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது என்பதாக அவர் சொல்லுகிறார். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் இஸ்லாத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுப்பதை இஸ்லாம் மிகப்பெரிய இபாதத்தாக பார்த்திருக்கிறது. எந்த ஒரு தூரம் சலஃபுகள் இதை 300க்கு முற்பட்டு வாழ்ந்த மனிதர்களை பற்றி சொல்வார்கள். தன்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் எந்த ஒரு தூரம் கவனமாக நடப்பார்கள் தெரியுமா? நீளமாக நடப்பார்கள். 3 பிள்ளைகள் இருக்கிறது என்றால் 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளையை நான் முத்தமிட்டால் 2 பிள்ளைகளை முத்தமிடாமல் கடந்துவிடக் கூடாது. எந்திரத்திலிருந்து ஒரு தந்தையாக, எந்திரத்திலிருந்து நிலையான ஒரு மார்க்கத்தை என்னுடைய பிள்ளை கற்றுவிடக் கூடாது என்பதில் ஒவ்வொரு சலஃபுகளும் கவனமாக இருந்தார். அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள், எங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் அமானிதங்களை சுமந்தவர்கள். இன்னா அரதல் அமானத் அலா ஸலாவாத்தி வல் அர்த். வானம் பூமிகளுக்கு அமானிதங்களை நாங்கள் கொடுத்தோம், மலைகளுக்கு கொடுத்தோம். அந்த அமானிதங்களை அவைகள் மறத்து விட்டன, அதை மனிதன் சுமந்து கொண்டார். குர்ஆன் சொல்லுகிறது, எப்போது அமானிதங்களை சுமந்து கொள்ள ஆரம்பித்தாரோ அதற்கு பின்னாலே அவன் ஒரு அநியாயக்காரனாகவும் ஒரு ஜாமீனாகவும் இருக்கிறான் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது.
அந்த இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய மார்க்கத்தின் பதவிகள் கட்டாயம் அவைகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி நான் கொடுக்காவிட்டால் இந்த சமூகத்தில் பாரிய விளைவுகளை, இந்த சமூகத்தில் ஒரு தாயாக தகப்பனாக நான் இந்த உலகத்தில் எதை அனுபவிக்க கூடாது என்று நினைக்கிறேனோ அப்படியான வேதனையான அம்சங்களை இந்த உலகத்தில் நான் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். ஒரு தாய் கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு தாய் கடிதம் எழுதுகிறார், என்னுடைய பிள்ளைக்கு நான் மார்க்கத்தை கொடுக்காததனுடைய விளைவை அவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய வீட்டில் போதைக்கு அடிமையான ஒரு பிள்ளை இருக்கிறார். போதையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்ட ஒரு பிள்ளை இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவன் உண்ணுவதை போல, ஒவ்வொரு நாளும் அவன் சாப்பிடுவதை போல, ஒவ்வொரு நாளும் போதையின் ஒரு பகுதியை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளை என்னுடைய வீட்டுக்குள்ளால் வளர்கிறது. அவள் எழுதி வைத்திருக்கிறாள், என்ன தெரியுமா? ஒவ்வொரு தாயும் தந்தையும் படிப்பினையாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவள் எழுதுகிறாள், ஒவ்வொரு தாயும் தந்தையும் படிப்பினையாக எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் புத்தி சுவாதீனமற்ற ஒரு பைத்தியமான ஒரு பிள்ளை என்னுடைய வீட்டில் இருந்தால் கூட என்னுடைய காலங்கள் கடந்துவிடும். அவள் எழுதுகிறாள், என்ன தெரியுமா? என்னுடைய வீட்டுக்குள்ளால் ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பிள்ளையை நான் வளர்த்து வைத்திருக்கிறேன். ஷரியத்தின் மார்க்கத்தின் பதவிகளை கொடுக்காத ஒரு பிள்ளையை வளர்த்து வைத்திருக்கிறேன். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு மோசமான ஒரு பெண்ணிடம், ஒரு மோசமான ஆண் எதை எதிர்பார்த்தானோ அதன் விடயத்தை என்னுடைய மகன், சொந்தமாக பெற்ற மகன், 360 எலும்புகளை உடைத்து ஒரு பிரசவமாக இந்த உலகத்தில் நான் பிறந்தேன். அப்படி நான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை என்னிடம் சொந்தமாக எதிர்பார்க்கிறான் என்பதாக அந்த தாய் எழுதி வைத்திருக்கிறார். அந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சமூகத்தில் பார்க்கிறோம். நாங்கள் பேசிக் கொள்கிறோம், வேலையில் ஒரு பகுதி முடிவடைந்திருக்கிறது, இன்னும் அதிகமான வியாபாரிகள் இந்த சமூகத்தில் பிடிபட்டிருக்கிறார்கள் என்று பேசிக் கொள்கிறோம். கவலையான ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்தில் நிறைய ஜனாசாக்கள் பள்ளிவாயங்களுக்குள்ளால் கொண்டு வரப்படுகிறது. வேலையோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஒவ்வொரு நாளும் வேலையை பயன்படுத்துகின்ற வாலிபர்கள், இதற்கு பின்னால் பெற்றோர்கள் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற வாரம் கூட ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. போதைக்கு அடிமையானவர்கள். சில விடயங்கள் கசப்பாக இருக்கலாம். அந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்றால் இதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நல்ல ஜெனரேஷனை, நல்ல ஒரு தொழிலாளியை இந்த சமூகத்தில் காண மாட்டீர்கள். நல்ல ஒரு ஆளுமையை காண மாட்டீர்கள். நல்ல ஒரு ஆசிரியரை இந்த சமூகம் காண மாட்டாரு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஏனைய மனிதர்களை, ஏனைய சமூக நிறுவனங்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் ஒரு வீட்டில் இருக்கின்ற தாயாக தகப்பனாக என்னிடம் நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. நாளை கியாமத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நான் என்ன குறைபாடுகள் விட்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் கேட்க இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய மகமாக்கள் நிறைய இருக்கிறது, நிறைய நீதிமன்றங்கள் இருக்கிறது. நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஷரியத்தின் பதவிகள் சரியாக கொடுக்கப்படாவிட்டால் நாளை கியாமத்தில் நான் அந்த நீதிமன்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. சொல்லுவார்கள், நான் ஆரம்ப காலங்களில் ஒரு மோசமான ஒரு தந்தையாக இருந்தேன். பிற்பட்ட காலங்களில் இஸ்லாம் எனக்கு கிடைத்தது, மார்க்கத்தின் பதவிகள் கிடைத்தது. நான் ஒரு நல்ல மனிதனாக மாறியதற்கு பின்னால் முதலாவது என்னுடைய பிள்ளையுடைய விடயத்தில் தான் நான் பயந்தேன். ஏன் என்னுடைய பிள்ளை நான் செய்த பாவங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிள்ளையாக ஆகிவிடுவானோ? அவர் சொல்லுகிறார், பிற்பட்ட காலங்களில் வாழ்ந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், ஐயாவுடைய கவலை என்ன தெரியுமா? அவருடைய மகன் ஒரு வியாபாரியாக இருப்பார். வியாபாரியாக இருக்கும் போது அவர் நிற்கக்கூடிய தவாசிலே தூசிகள் இருக்கிறதா என்பதை அவர் பார்த்துக் கொள்வார். தூசிகள் இருந்தால் அதை தட்டி விடுவார். இன்னொரு மனிதனுடைய ஹராமான பணத்தை, இன்னொரு மனிதனுக்கு சொந்தமானதை நான் எடுத்து விடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடிய ஒரு வாலிபராக, ஒரு மகனாக வளர்ந்தார் என்பதாக பிற்பட்ட காலங்களில் இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுவார்கள். அலியாருடைய மரணத்திற்கு பின்னால் அந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அருளாக வாழ்வோம், நல்ல நன்மை செய்வோம், அல்லாஹ்வோடு நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவோம். மரணத்தை நாங்கள் எல்லாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தில் நிறைய மனிதர்கள் நோயாளிகள், நிறைய மனிதர்கள் கடனாளிகள், ஏதோ ஒரு அடிப்படையில் பலவீனமானவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த சமூகத்திலிருந்து மரணிக்கின்ற போது என்னுடைய ஜனாசா ஆயிரக்கணக்கான மக்கள் ஷாஹீதாக இருக்கணும். ஒரு நல்ல மனிதர் இந்த உலகத்தை விட்டு
போகிறாரே இந்த ஆழ்ந்த மனிதர்கள் ஷாகிதாக இருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவாக என்னுடைய ஜனாசா இருக்கணுமே தவிர என்னுடைய ஜனாசா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு படிப்பினையாக அமைந்து விடக்கூடாது என்பதில் ஒவ்வொரு மனிதனும் கவனமாக இருப்போம். அல்லாஹ் தஆலா அவனுக்கு விருப்பமான நல்ல ஒரு சமூகமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த சமூகத்தில் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை நோய்களை நீக்கி வைப்பாயாக. யாழ் உனக்கு அருளாக இந்த சமூகத்திற்கு அருளாக வாழுகின்ற நல்ல மனிதர்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய தொழில்களிலே நீ மறக்க செய்வாயாக. யாழ் எங்களுடைய வாழ்க்கையில் நீ மறக்க செய்வாயாக. யாழ் உனக்கு விருப்பமான நல்ல மனிதர்கள் கூட்டத்தில் நாளை கியாமத்திலே எங்கள் அனைவர்களையும் நீ ஒன்று சேர்ப்பாயாக. சொர்க்கத்தை தந்தருவாயாக. நரகத்தில் இருந்து எங்கள் அனைவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. நல்ல தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. உனக்கு விருப்பமான நல்ல மனிதர்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.